வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டில் அத்தியாயம் 2. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த போது விடிந்து வெகு நேரமாகி விட்டிருந்தது. சுல் என்று வெயில் ஜன்னல் ஊடே முகத்தில் வீசுவதை உணர்ந்தாள். இன்னைக்கு லீவு தானே, தூங்கட்டும்னு நான் உன்னை எழுப்பலை. வாய்ப்படி அருகில் வந்து நின்ற அத்தை முறவழித்தாள். சீக்கிரம் பல் விளக்கிட்டு முதல்ல கொஞ்சம் சூடா காஃபி சாப்பிடு. பிறகு கண்களை சிமிட்டியபடி எழுந்து சோம்பல் முறித்தாள் சந்தியா. பிறகு நல்லா ஒரு கை எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடுறேன், வெந்நீர் வச்சு தரேன், தலை முழுகிட்டு உனக்காக நான் தயாரிக்க போகிற இடியாப்பத்தையும் காஃபியையும் சாப்பிடு. ஏதாவது கதை புத்தகத்தை படிச்சுட்டு ஓய்வாயிரு. பகலுக்கு வேண்டியதை நொடியில் சமைச்சு போடுறேன். அத்தை, இன்னைக்கு நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்து காய்கறி நறுக்கி தந்து உதவ போகிறேன். வேண்டாம் சந்தியா, இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசில்லை. நொடியில் சமாளித்து விடுறவ. இப்போ தான் கொஞ்ச நாளாக ரொம்ப அசதியாக இருக்குது. வயசாகிறது இல்லையா? கடந்த ஆண்டு முன்பக்கம் நெற்றி முடி மட்டும் பட்டையாக வெளுத்து தெரிந்தது. ஆனால் இப்போது அத்தையின் தலையில் கருப்பு முடிதான் இங்கும் அங்கும் இழையோடின. அத்தனை நரை, முகத்தில் எத்தனை சுருக்கங்கள், கண்களை சுற்றி தெரிந்த அந்த கருமை இனி வெறுமையாகிவிட்டோம் என்றதின் அறிகுறி போலும். ஆனாலும் அத்தையின் அன்பிலே குறைவே இல்லை. எண்ணிய போது மனதை என்னவோ செய்தது. ஓட்டு கூரை வீடு என்றாலும் தனியானதொரு சிறு வீடு. ஒரே அறை, கூடம், முற்றம், தாழ்வாரம், நடை, சமையல் அறை, பின்பக்கத்து வராந்தா, தோட்டத்தில் ஒரு கையளவு பூமியில் கிணறு, சுற்றி சிமெண்ட் மேடை. அத்தையின் உழைப்பால் உயர்ந்து நின்றதொரு வாழை மரம். இந்த பக்கம் ஓட்டை தாவி கொண்டதொரு நித்திய மல்லிக்கொடி. சுற்றிலும் அக்கம் பக்கத்தவர்களின் சுற்றுச்சுவர். இந்த தனி வீட்டை அப்பா கொஞ்சம் குறைவான வாடகையிலேயே தான் கண்டுபிடித்திருந்தார். மாதம் 300 ரூபாய்கள் தான். ஆனால் சில தினங்களுக்கு முன் வந்த வீட்டுக்காரர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லிவிட்டு போயிருந்தார். அவரது மகன் அரபு நாட்டில் வேலை பார்ப்பவன். ஊருக்கு திரும்பினால் அவர்கள் வீட்டை காலி செய்து தர வேண்டியிருக்கும். அதை இடித்து மாடி வீடாக கட்ட வேண்டும் என்றதொரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அவள் மிகவும் அதிர்ந்து போய்விட்டாள். அது மாதிரியானதொரு தனி வீட்டை குறைந்த வாடகைக்கு அவள் எங்கே தேட முடியும்? அத்தை தான் சமாதானம் சொன்னாள். வாடகைக்கு ஏற்ற இப்படி ஒரு உபாயம் கூட. 50 துளைத்து விடுவோம். கொஞ்ச நாள் சும்மா இருப்பார். வெளிநாட்டில் வசதியாக வாழ்ந்த பிள்ளை இந்த சாண நாட்டு சந்துக்கா குடி வரப்போகிறான். கவலைப்படாதே, கிழவனுக்கு இது போல இந்த வட்டாரத்திலே 7 வீடுகள் இருக்கு. மனிதன் கயிறு விடுகிறார் என்று ஆறுதல் சொன்னாள். இன்னும் கூடுதலாக 50 கொடுக்க அவளுக்கு கட்டுப்படியாகாதே. அத்தை, வாடகையை ஏற்றிக்கொண்டே போனால் நாம் என்ன செய்ய முடியும்? என் வட்டி பணத்திலிருந்து வாடகையை சமாளிப்போம். உன் சம்பாத்தியத்தில் வீட்டை நிர்வகிப்போம். அத்தை இந்த வயதிலும் ரொம்பவே துணிச்சல். அத்தைக்கு மாதம் 500க்கு கூடுதலாக வட்டி கிடைத்து கொண்டிருந்தது. சந்தியாவின் சம்பளம் இப்பொழுதுதான் 700ஐ எட்டி விட்டிருந்தது. இந்த விலைவாசியில் பலவாறு எண்ணி கவலைப்பட்டாள் அவள். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்துவிட்டு கூந்தலை காய வைத்து அள்ளி முடிந்து கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிட்டு முடித்தாள். வீட்டிலிருந்த ஒரே அறையை கொஞ்சம் சுத்தம் செய்து அத்தைக்கு உதவியாக இருக்க உள்ளே சென்றாள். கதவில்லாத அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் பல அப்பாவின் பொக்கிஷங்கள். சில அவளுடையவை தாறுமாறாக கிடந்தன. அறையை கூட்டி சுத்தம் செய்துவிட்டு அலமாரி தட்டியில் இருந்த புத்தகங்களை ஒழுங்காக அடுக்க துவங்கிய போது பௌதிக சாஸ்திரம் என்ற தடிமனான அவளது கல்லூரி நாள் புத்தகம் கை தவறி கீழே விழுந்தது. இறக்கையை பிரித்து கொண்ட பறவையாக தரையில் கிடந்தது. அவசரமாக அதை குனிந்து எடுத்தாள். அதுக்குள்ளிருந்து விழுந்த கடித உரை அவள் நெஞ்சை தூணுக்குற செய்தது. அது கௌதம் அவளுக்கு எழுதியிருந்த கடிதம். நடுங்கும் விரல்களால் அதை எடுத்து பிரித்தாள். கண்மணி சந்தியாவுக்கு கௌதம் எழுதிய சின்ன கடிதம் இது. இன்று மாலை வழக்கம் போல நாம் கடற்கரையில் சந்திப்போம். திரும்ப உன்னை என் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு விடுவேன். வீட்டு வாசலில் அல்ல, பயந்து போய்விடாதே. தெருமுனையில் பத்திரமாய் இறக்கிவிட்டு போய்விடுவேன். அன்பன் கௌதம். கோபத்துடன் அந்த கடிதத்தை அவள் சுக்கல் துகளாக கிழித்து போட்டாள். அவன் அவளுக்கு எழுதியிருந்த அத்தனை கடிதங்களையும் ஏற்கனவே கிழித்து நெருப்பிட்டு ஒழித்து விட்டிருந்தாள். இந்த ஒன்று எப்படியோ ஞாபக மறதியில் அவள் கல்லூரி பாட புத்தகத்திலே ஒளிந்து வைத்திருந்தது.
வீடு மாறிய அமர்க்களத்திலே துளைந்து போகாது இப்போது கிட்டியதே. அவள் கையிலேயே சிக்கியது நல்லதாயிற்று. இல்லையென்றால் புத்தகங்களை அடுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் மனம் கடந்து போன கசப்பான சங்கதிகளை ஒன்றை பின்னொன்றாக அடுக்கி கொண்டிருந்தது. அது உண்மைத்தான். கௌதம் முதலாக அவளை அவர்கள் வீட்டில்தான் சந்தித்தான். இன்று போல அன்றும் அத்தை எண்ணெய் வைத்து தேய்த்துவிட தலையை மூழ்கிவிட்டு தனது அடர்ந்த கூந்தலை காய வைத்து கொண்டு அறைக்குள்ளே மின் விசிறியடியில் நின்று கொண்டிருந்தவள் தாழ்வாரத்திலே கேட்ட குரலால் ஈர்க்கப்பட்டு எட்டி பார்த்தாள். யாரது என்று அதட்டி கொண்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் அத்தை. அப்பா அது சமயம் பின்பக்கம் இருந்தபோது குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்தார். அவர்கள் அப்போது திருவல்லிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவின் முன்பகுதியில் ஒன்று குடித்தனமாக வசித்து கொண்டிருந்தனர். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அங்குதான் வசித்தனர். பின்பகுதியை வீட்டுக்கார அம்மா தான் உபயோகத்துக்கு ஒதுக்கி கொண்டிருந்தாள். அத்தைக்கும் வீட்டுக்கார அம்மா பங்காருவுக்கும் அத்தனை நேச பொருத்தம் இருந்ததில்லை. அவர்கள் குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் பக்கத்தில் இருந்த சந்தை வாசலுக்கு போகும் வழியாக பின்வாயில் பக்கமாக உபயோகித்து கொண்டிருந்தனர். பார்க்க வாலிப்பாக அழகாக இருந்த சந்தியாவை பற்றி அந்த அம்மாளுக்கு ஆதி நாளிலிருந்தே பயம். தன் மகனையும் மற்ற குழந்தைகளையும் அவள் மறந்தும் நாராயணன் வசித்த முன்பகுதிக்கு ஆண்ட விட்டதில்லை. வளர்ந்து கொண்டு வரும் தனது மூத்த மகனது வாழ்க்கையில் முள்ளாகிவிடப் போகிறாள் என்ற கவலையில் பங்காரம்மாள் அடிக்கடி நாராயணனை வீட்டை காலி செய்து தர வேண்டும் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தாள். நல்ல வார்த்தை பேசி வாடகையை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நாராயணன் எப்படியோ அங்கேயே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தார். வயசுக்கு வந்த பெண்ணை கட்டி கொடுக்காமல் வேலைக்கு அனுப்பியிருக்கிறார் முன்பக்கத்துக்காரர். நம்ம செல்விக்கு 10வது வகுப்பு முடிஞ்சதும் நீங்கள் சுருக்க ஒரு வரனை பார்த்து முடிச்சிடணும். பெண்ணு சம்பாதிச்சு போட்டு திங்க நாம் சொரணை கட்டவங்க இல்லை. காதில் பட்டும் படாததுமாக அடிக்கடி கணவனிடம் பேசுவது போல குத்தி காட்டி கொண்டிருந்தாள். அது போதாது போல வேறு பல சில்லறை தொந்தரவுகள். முன்பக்கம் இருக்கும் அத்தை கோதைதான் வாசலுக்கு சாணம் தெளித்து கூட்டி கோலம் போட வேண்டும் சட்டம் போட்டு சண்டை போட்டவள் பங்காரு. பின்பக்கத்து குழாய்க்கு அடிக்கடி தண்ணீர் எடுக்க அவர்கள் பகுதி வழியாக வரக்கூடாது என்ற தடை உத்தரவு. மறந்து போய் கூட அத்தை பின்பக்கத்து கிணற்றடியில் முளைத்து கிடக்கும் துளசியில் ஒரு இலையை கிள்ளிவிடக்கூடாது. தொண்டை கிழி 8 ஊர் கேட்கும் துணியில் கூச்சலிட்டு ரகளை செய்து விடுவாள். பல ஆண்டுகளாக அங்கே வசித்து கொண்டிருக்கிறோம் என்றதொரு பிடிப்பும் வேலைக்கு போக அப்பாவுக்கும் மகளுக்கும் வீடு அருகே இருக்கிறது என்ற காரணமும் தான் நாராயணனை வாயில் திறக்க விட்டாது அடக்கி விட்டிருந்தது. இப்படிப்பட்டது சூழ்நிலையில் அவர்கள் வசித்து கொண்டிருந்த காலத்தில்தான் கௌதம் அவளுக்கு அறிமுகமானான். நாராயணன் வீடு இதுதான். நீ அத்தை விசாரித்து முடிப்பதற்குள் பங்காரு மெல்ல பின்பகுதியிலிருந்து தலையை நீட்டி பார்த்தாள். சுத்தமான வெள்ளை பேண்ட்டும் லேசான மஞ்சள் நிற சட்டையும் தரித்து கொண்டு கச்சிதமாக தெரிந்த அந்த இளைஞனை கண்டு அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நாராயணன் அவர்களுக்கு தூரத்து உறவு, மஞ்சக்குடி கிராமம். இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். நாராயணன் அவர்களை பார்த்து விசாரித்துவிட்டு வர சொன்னார் பெரியப்பா. புன்னகைத்தான் அவன். திரும்பி பார்த்தாள் சந்தியா. வியப்புடன் தன்னை பார்த்து அவனது கூரிய பார்வையை சந்திக்க கூசியவளாக உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். அப்பாவுடன் அளவளாவிட்டு காப்பியை அறிந்துவிட்டு விடை பெற்று கொண்டு போய்விட்டான் கௌதம். அவன் தனியே போகவில்லை, தன் மனதையும் கொள்ளை கொண்டு போய்விட்டான் என்பதை அந்த நிமிடமே அவள் உணர்ந்து கொண்டாள். அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போனவளுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. ஷியாம் சுந்தர் அண்ட் கோ ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் விற்பனை பகுதியின் தலைவனாக அங்கே அன்றுதான் வேலைக்கு வந்து அமர்ந்து விட்டிருந்தான். அதற்கு முன்னர் ஷியாம் சுந்தர் அண்ட் கோ எனும் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பாம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் மாற்றலாக்கி சென்னைக்கு வந்து அங்கு சேர்ந்து விட்டிருந்தான் என்று தெரிந்து கொண்டாள். ஹலோ என்று அவன் ஆரம்பித்த போது சினிங்கினாள் சந்தியா. இங்கே வேலைக்கு அமரப்போவதை அப்பாவிடம் சொல்லவில்லையே.
மனத்தாங்களுடன் கேட்டாள். உங்கள் வீட்டுக்கு நான் வந்தபோது ஷியாம் சுந்தர் அண்ட் கோ சென்னை அலுவலகத்தில் சேருவதா, அவர்களது மற்றொரு தொழிலான சுந்தர் அண்ட் கோ சன்ஸின் அலுவலகத்தில் சேருவதா என்றதொரு பெரிய பிரச்சனை. நேற்று தான் தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தது. நமது மனத்தாங்களை எதிரே இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று தீர்த்து கொள்வாமா? சிரித்தான் அவன். அந்த மாய சிரிப்புக்கு மயங்கி போனாள் சந்தியா. இருவரும் அவரவர் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டே ஐஸ்கிரீமை ஸ்பூனால் அள்ளி சுவைத்து கொண்டிருந்தனர். அன்று அவனை சந்திக்க அப்பா அதிகமாக ஒன்றும் பேசவில்லை. பையன் பார்க்க நன்றாக இருக்கிறானே, நல்ல வேலையில் இருந்தால் என்று ஆரம்பித்த அத்தை நாராயணன் அதிகம் பேசாததால் மௌனமாகி போனாள். அப்பா சொல்லாத விவரங்களை அவனிடமே நேரில் கேட்டுக்கொண்டு விட்டிருந்தாள். சின்ன வயதிலே பெற்றோரை இழந்தவன், தந்தையின் சகோதரனின் தயவில் வளர்ந்த ஆளானவன். பெரியப்பாவுக்கு குழந்தை ஏதுமில்லாததால் பெரியம்மாவும் மதுரையிலே வசிப்பதால் அவன் தற்காலிகமாக லாட்ஜ் ஒன்றில் தங்கி கொண்டிருப்பதாகவும் வெகு சீக்கிரம் அவர்களை அழைத்து வந்து கம்பெனி தரப்போகும் வசதிகளின் உதவியால் ஒரு நல்ல வீடு பிடித்து குடியமர்த்தப் போவதாகவும் சொல்லியிருந்தான்.